நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரீயோட ஓரம் எப்படி மடித்து தைக்கிறேன் அப்படின்ற மெத்தடை வந்து சொல்கிறேன். அதே மெத்தடை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு இல்லாமல் அதேமாதிரி சுருக்கம் இல்லாமல் அழகாக நமக்கு வந்து வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட அந்த ஓரம் வந்து கட் பண்ணுறது, பிசுறு வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே நேராக வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணணும். அப்படி உங்களால் கட் பண்ண முடியல, நேராக வரல அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேராக நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதை மடிக்கும்போது எப்படி மடிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அதாவது நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் நமக்கு வேணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நம்ம வந்து மடிக்கணும். அதே மாதிரி உள்பக்கம் மேல் பக்கம் இருந்தால் உள்பக்கம் தான் மடிக்கணும். சாரியோட உள்பக்கம் தான் வந்து மடிக்கணும். அதாவது ஒரு 1 இன்ச்சு மடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மடித்து அந்த 1 இன்ச்சை டபுளாக மடிக்கணும். டபுளாக மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2 இன்ச்சு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு 2 பீஸ் இருக்குது. மேல் பக்கம் அடிப்பக்கம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் என்னும்போது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுருண்டும் வராது, பெண்டாகவும் வராது, ஒரே நேராகவும் வரும். மடித்து தைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தைக்கும்போது அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சி மேலே மடித்து வைக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா லூஸ் விட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் சுருக்கம் வராமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த சேரீக்கு வந்து ஓரம் அடிக்கிறது எப்படின்றத நம்ம வந்து சொன்னோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீக்கு வந்து ஃபால்ஸ் வைக்கிறது எப்படி அப்படின்றதையும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஓடும்போது சேனல் நேம் இருக்கும். அந்த சேனல் நேமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த சேரீக்கு வந்து எப்படி வந்து ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது இதேமாதிரி சுருக்கம் இல்லாமல் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மை ஃபேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.